ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா மித் பஸ்டர். ஓ ஓகே ஸோ ஸோ இது வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லிடலாம். இது வந்து ரொம்ப வள கொல கொல ஐயோ இவ்வளோ இன்ஃபர்மேஷனா அப்படிலாம் இருக்காது. கரெக்டா? ஸோ மித் பஸ்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேபிட் டு ஃபயர் த மாதிரி பாயிண்ட். யா டு த பாயிண்ட். ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் அவ்வளோதான். அதனால ப்ளீஸ் பாஸ் பண்ணிட்டு கிளம்பிடாதீங்க. எஸ். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இன் ஆர் செக்மெண்ட் மித் பஸ்டர், அதாவது ஹார்ட்லேண்ட் வெர்சஸ் ஹோம்லேண்ட். ஹோம்லேண்ட் வந்து தாய் நாடு இந்தியா, அதுக்கப்புறமா ஹார்ட்லேண்ட் வந்து நம்மளோட நீ இருக்கிற இருக்கிற ஒரு ஊரு. கண்ட்ரி. ஓகே ஸோ இந்த செக்மெண்ட் பேர் ஹார்ட்லேண்ட் வெர்சஸ் ஹோம்லேண்ட். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், first myth is life is very easy once you get into the US. Like it becomes very easy. இதுக்கு சிரிச்சு தாங்க பதில் சொல்ல வாழ்க்கையே முடியும். மாறி இல்ல டக்குன்னு சொல்லு. நோ myth. Okay. இட் இஸ் அ I மித். think people, இட்ஸ் அ மித். yeah, யா yeah, people should relate based on whatever you've said before. Okay, so you can earn a lot and settle down quickly. போட்ட காசை ஒரே வருஷத்துல திருப்பி எடுத்துடலாம். இது மித்து தாங்க. ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கேனே, அவங்க இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து நிறைய இதெல்லாம் கொடுக்குறாங்களே இன்டர்வியூஸ்லாம். அப்படியா? எனக்கு வேணா இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறியா கொஞ்சம்? சரி ஓகே, சரி ஓகே ஃபைன் வாட் எவர். நீ உன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும். ஓகே ஸோ யூ கான் என்ஜாய் இந்தியன் ஹோம் குக்ட் ஃபுட் இன் த யூஎஸ். ஓ தட்ஸ் அ மித். நீ கண்டிப்பா ஹோம் குக் மீல வந்து இங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம், உனக்கு சமையல் தெரிஞ்சா. ஓகே கரெக்ட். ஓகே லாஸ்ட் ஒன். இங்கே சொல்லுவாங்களே இந்த ஃபுடெல்லாம் வந்துட்டு இட்ஸ் யூஸ்வலி லார்ஜ் போர்ஷன், அந்த 5x அந்த சிக்கன் பிரெஸ்ட் எல்லாம் ஆமா ஆமா, காமிச்சிருக்காங்க. இஸ் இட் ட்ரூ? இட் இஸ் வெரி ட்ரூ. ஆமா யா, இட்ஸ் நாட் அ மித். ஓகே சூப்பர். ஓகே ஸோ அதுதான் நம்மளோட செகண்ட் செக்மெண்ட். ஓகே 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 ஸோ நம்ம Section கடைசி number செக்ஷனுக்கு 3. வந்திருக்கோம். எஸ், கடைசி செக்மெண்ட். ஓகே ஸோ இந்த செக்மெண்ட் ஆக்சுவலி இட்ஸ் மோர் ஆஃப் லைக் அ Q&A அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொஸ்டின் வரும்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். பட் சின்ஸ் இட்ஸ் அ ஏர்லி ஸ்டேஜ் ரைட், வாட் ஐ தாட் இஸ் நம்ம கருத்து கண்ணம்மா செக்மெண்ட் வச்சுக்கலாம். என்னென்னா I'll ask you a question and you have to answer it like philosophically, அந்த மாதிரி அந்த சைட் ஆஃப் யூ அதை அந்த மாதிரி ஆன்சர் பண்ணும். ஓகே ஸோ கொஸ்டின் என்னன்னா, எல்லாரும் unsubscribe. நோ கம் ஆன். சரி ஓகே. ஸோ இட்ஸ் கருத்தூசி போட யா, போறோம் ரைட். ஸோ கருத்தூசி போட போகிறோம். உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது Only ஒன்லி question. கொஸ்டின் என்னன்னா, it's been quite a journey, right? All that you've gone through. So if you could go back to the version of yourself that was still packing the boxes, what's the one thing that you'd tell her? என்ன சொல்லியிருப்பேன்? 2 தோசை எக்ஸ்ட்ராவா சாப்பிடு, தோசை சாப்பிட கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் You have to be யா serious, யா yeah. கருத்துன்றதுனால I mean, serious. ஓகே கருத்து அப்படின்றதுனால யோசிப்போம். ஸோ ஐ திங்க் இப்போ நம்ம ஊரில் இருக்கும்போது நம்மளை சுற்றி எப்பவுமே நம்மளுடைய சொசைட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை, லைக் பக்கத்தில் கம்யூனிட்டி, நம்ம பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா யூனோ நம்மளுடைய சிப்ளிங்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் கசின்ஸ் எல்லாரும் நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால ஐ திங்க் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் அண்ட் நம்மளுடைய வே டு அப்ரோச் திங்ஸ் அது எல்லாமே வந்து பயங்கர என்ன சொல்கிறது ஹையில் இருக்கும் நம்மளால். ஏன் என்ன ஆனாலும் அப்பா வீட்டுக்கு வந்து அப்பாட்ட பேசிடுவோம், அம்மாட்ட சொல்லிடலாம், யாராவது எதாவது பண்ணாங்கன்னா நம்ம அதை வந்து ரிசால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் ஐ திங்க் நம்ம ஒரு தனி ஊருக்கு நம்ம போக போகிறோம், அதுவும் லைக் நம்மளுக்கு எந்த விதமான டைப்பும் இல்லாத ஒரு ஊருக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னும் போது இட் டிபெண்ட்ஸ் ரைட். நம்மளுக்கு வந்து அங்கே நம்ம தனியாகவே வாழ்ந்துட முடியாது அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வந்து நம்மளுக்கு வரணும். ஏன்னா நம்ம வந்து வி ஆர் பீப்புள் ஹூ கேனாட் ஜஸ்ட் பி பை அவர் செல்ஃப்ஸ். நம்மளுக்கு வந்து நம்மளை சுற்றி ஒரு சமுதாயம் வேணும், நம்மளை சுற்றி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற பீப்புள் இருக்கணும். அண்ட் அந்த சர்க்கிள் வந்து ரொம்ப ஹெல்த்தி சர்க்கிளாகவும் இருக்கணும் ரைட். நம்மளை கரெக்டான வழியில் நம்மளை நடத்தி கொண்டு போகிற ஒரு சர்க்கிளாக இருக்கணும், நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற ஒரு சர்க்கிளாக இருக்கும். ஸோ எனக்கு நானே கொடுத்துக்கிற ஒரு அட்வைஸாக என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஓகே நீ உன்னோட பீப்புளை தேடு, உன்னோட கம்யூனிட்டியை வந்து
ஃபார் ஃப்ரம் ஹோம் அதை பில்ட் பண்ண ட்ரை பண்ணு. சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூனோ உன்னுடைய சப்போர்ட் சிஸ்டமை வந்து பில்ட் பண்ண அப்படின்னு நான் வந்து என்னோட ஓல்ட் செல்ஃபுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். யா இங்கே கம்யூனிட்டி மேலே ஸ்டார் போட்டு இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம். கம்யூனிட்டினா நாங்கள் சொல்கிறது மனுஷங்க, ஆமாம் ஆமாம் கம்யூனிட்டி சொசைட்டி மனுஷங்க. நீங்கள் நினைக்கிற கம்யூனிட்டி கிடையாது. இல்லவே ஓகே, இல்லை. நம்ம மக்கள் எஸ் நம்ம மக்களுக்கு கிளியராக சொல்லிடணும் நம்ம. ஓகே, ஸோ எஸ் வி ஆர் வெரி நியூட்ரல் இங்கே பீப்புள். இப்போ நம்ம ஊரை விட்டு இங்கே வந்துட்டோம் அப்படின்னாலே என்ன சொல்கிறது, அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம இந்தியன் கம்யூனிட்டியை மட்டும்தான் தேடி போகணுன்றது கிடையாது இல்லை. நம்மளுக்கான சப்போர்ட் சிஸ்டமை நம்ம எங்கேயும் வந்து பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து இன்னைக்கு போடுற கருத்தூசி. யா, ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் தட். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்போ இன்னொரு ஊருக்கு போகிற, இப்போ நான் வந்து நீ வந்து ஸ்டேஜ் ஏறி பேசும் போதெல்லாம் நல்லா கைத்தட்டி பயங்கரமாக உன்னை என்தூ பண்ணுவோம். ஆனால் நீ இப்போ ஒரு ஃபாரின் போகும்போது உனக்குன்னு ஒரு கம்யூனிட்டிலாம் இல்லை. லைக் கம்யூனிட்டின்றதை விட உன்னோட ஃப்ரெண்ட்ஸு யாரும் அப்படின்லாம், லெட்ஸ் சே யூ ஆர் ரெக்கக்னைஸ் ஃபார் அன் அவார்ட் ஆர் சம்திங், உன்னை ஹைப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, யாருமே உனக்கு கைத்தட்டலன்னு வச்சுக்கோங்க, உனக்கு எப்படி இருக்கும்? நம்ம இது அவார்ட், ஓகே அவார்ட், அதுவே சுற்றி எல்லாரும் கைத்தட்டி ஒரு ஆரவாரம் படுத்தி உனக்கு ஒரு விஷயத்தை பண்ணும் போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங், ரைட்? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அண்ட் ஆஸ் அகெயின் நீ சொன்ன மாதிரி so many things could happen, right? You need someone to vent things out. ஃபேமிலி, எஸ், அவங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணால் தே ஆர் ஜஸ்ட் அ கால் அவே. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட்ஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டண்ட், அண்ட் ஐ ஆல்சோ அக்ரி வித் யூ தட் we build a community or a safe space wherever we go. So yeah, that's very very important. தனியாக இருந்துடவே முடியாது. நம்மளுக்குன்ட்டு எப்போவுமே ஒரு சோஷியல் சர்க்கிள் இருந்தால் தான் வந்துட்டு ஒரு சில விஷயம்லாம் நம்மளால் தாண்டி வர முடியும். ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். ஓகே, நம்ம எல்லாருக்கும் இப்போ கருத்தூசி போட்டுட்டோம். நான் வந்து ரெக்கார்ட் பட்டன் அழுத்தாததுனால இதை நாங்கள் 3வது வாட்டியாக ரீடேக் பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய கன்க்ளூஷன் செஷனுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் இட். இன்றைக்கி நான் எப்படி இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு மூவ் பண்ணி வந்தேன் அப்படின்ற என்னோடய வாழ்க்கை வரலாறு நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் ஐம் ஹோப்பிங் தட் வி கேவ் யூ சம் ரியல் குட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை ரிலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் ப்ளீஸ் ஷேர் ஆர் வீடியோ டு தம் and subscribe to our channel for more content. நெக்ஸ்ட் எபிசோடில் நாங்கள் உங்களை ஹேமா எப்படி இந்தியாவிலேருந்து ஜெர்மனிக்கு மூவ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ until then, thank you so much. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.